இங்கே யாரோட ஹெல்ப் இல்லாமல் என்னோட சொந்த முயற்சியில் தாங்க இவ்வளோ தூரம் வரேன். ஐயோ இதான் நம்ம ட்ராக் நம்ம ஓட்ட போகிறது. நம்மளோட நம்பர் என்னன்னா 14ங்க. எனக்கு ஒரு நியூ ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாரு. ப்ரோ யாரும் ஊன்ட்டாங்க ஒரு திருப்பி. அவருக்கு ஒன்றும் அடிப்படல, நல்லது அது வரைக்கும். இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போது யூ கேன் வாட்ச் இட் லைவ். என்ற ஓட்ட ஓடல ப்ரோ, அவ்வளோதான். ஓட்ட இல்லையா? ஆனால் இந்த ட்ராக் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி நான் கீழே லாஸ்ட்டில் போய் நின்று இருக்கணும். ப்ரோ எனக்கு இடம் விட்டார். ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்லா ரேஸும் முடிஞ்சிருச்சு. ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கைஸ் இன்றைக்கி என்ன vlog பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராயல் என்ஃபீல்ட் ஜிடி கப்பில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோங்க. ஸோ அதோட செலெக்ஷன் தான் இன்றைக்கி. ஸோ நான் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கே எழுட்டேன். 6 கரெக்டாக வந்து 7 o'clock அங்கே இருக்கணும். நான் 5 மணிக்கு எழுந்துட்டேங்க. ஃபுல்லாக கிளம்பிட்டேன். உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தெர்மல் லைன் மாதிரி இருக்கா, அது வந்து சூட்டோட இன்னர்ஸுங்க. அது போட்டால் தான் நம்மளால் ஓட்ட முடியும். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நானும் கிளம்பிட்டேன் இன்றைக்கி. ஸோ இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கார்ட் ட்ராக் சொல்லிட்டு ஈசிஆரில் இருக்குது. அங்கே தான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி இப்போ செலெக்ஷனுக்காக போகிறோம். ஸோ பைக்கு இந்த சூட் எல்லாம் அவங்களே ஃபுல்லாக ஸ்பான்சர். இதுக்கு எதாவது காஸ்ட்டாக கேட்டிங்கன்னா காஸ்ட்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்க முன்னாடி. ஸோ நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். ஸோ 70 members தான் எடுப்பாங்க. சென்னையில் எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணோம்? 70 members தான் எடுப்பாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செலெக்ஷனே ஆகலை. இந்த வருஷம் நான் செலக்ட் ஆகிட்டேன். ரொம்ப ஹாப்பி தான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செலெக்ஷனு இந்த லெவலில் நம்ம செலக்ட் பண்ணோம்னா நெக்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர் போவோங்க. ஸோ கோயம்புத்தூர் வரைக்கும் போகணும். நாம் வந்து அமைச்சர் கேட்டகரி தான் ஓட்ட போகிறீங்க. நான் அமைச்சர் கேட்டகரினா ஃப்ரெஷ் கேட்டகரி. ஏன்னா வந்து ரேஸ் ஓட்டல. நான் வந்து இதுக்கு வந்து ட்ராக்கில் ஓட்டியிருக்கேன். பட் நேஷனல் ரேஸ் அந்த மாதிரி எதுவும் ஓட்டல. நேஷனல் ரேஸ் ஓட்டினா நிறைய காசு ஆகுங்க. ஸோ அதால் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட அவ்வளோ காசு இல்லை. நம்ம நான் நேஷனல் ரேஸ்லாம் ஓட்டினதில்லை. ஸோ நான் வந்து அமைச்சரில் ஓட்டணும். ஸோ இதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் இங்கே இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து என்னோட சப்போர்ட் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும். ஒரு மிடில் கிளாஸும் வந்து இந்த மாதிரி வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. எல்லோரும் வருவீங்க. ஸோ லவ் யூ வாங்க, லவ் யூ ஸோ மச். ஸோ வாங்க வண்டி ஓட்டிகிட்டு பேச ஆரம்பிப்போம். பாய் மீ. ஸோ கைஸ் நம்ம வந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 6:22. 2 நிமிஷம் தப்பாக காமிக்குதுன்னு நினைக்கிறேன். பட்டுன்னு மாட்டிட்டு 7 o'clock போகணும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 20 minutes தான் நம்ம ஈஸியாக போயிடுவோம். காலையில் ரொம்பலாம் தூங்கலைங்க. 2 மணி நேரம் தான் தூங்கணும். அங்கே போய் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறோன்னு தெரியல. பார்க்கலாங்க. நம்மக்கிட்ட கான்ஃபிடென்ட் இருக்குது. நம்ம கண்டிப்பாக வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணணும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதால் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக பர்ஃபார்ம் பயங்கரமாக பண்ணுவேன். ஸோ ஏன்னா இங்கே 70 members நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 8 member தாங்க எடுப்பாங்க. ஏன்னா 70 பேரில் வந்து நம்மளை 8 பேர் எடுக்கும்போது நம்ம வந்து நம்ம கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஹார்டாக புஷ் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளால் செலக்ட் ஆக முடியும். ஸோ ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா அது நம்மளோட ஹெல்மெட் இல்லை, ரமணன் ஹெல்மெட்டு. அதுதான் டாட் டியரிங் சர்டிஃபிகேட் ஹெல்மெட் வேணுனால அந்த ஹெல்மெட் வந்து ரமணன் வாங்கியிருந்தேன். என்கிட்ட ஹெல்மெட் இல்லை. நம்ம வீகா ஹெல்மெட்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அது சேஃப்டி கிடையாது. அதனால் நம்மளும் கூட சீக்கிரம் பார்த்தீங்கன்னா கேஒய்டிலே ஒன்று வாங்கிடுவோங்க. ஸோ இதுவும் கேஒய்டி ஹெல்மெட்டு நல்லா இருக்குது. கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. டைட்டாக இருக்குது. கோப்ரோ மாட்டியிருக்க வெயிட்டே தெரியலங்க. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது இந்த ஹெல்மெட்டு. ஸோ இதுவே ஒன்று வாங்கிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். என்னடா சத்தம் வருது? இது கிளிப்பு போடல. ஸோ மைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய மைக் இருந்துச்சு. பரவாயில்ல, இப்போதைக்கு பழைய மைக்கு டைம் ஆயிடுச்சு. நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்லாம் எடுத்து வச்சுட்டு ஸோ டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும். என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும்னா நம்ம டிரைவிங் லைசன்ஸ், அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிங்களோ எதுக்கும் நான் எடுத்துக்கிட்டேன் சேஃப்டி. அதே நீங்கள் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கூட யாரும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு யாரும் வரல. தம்பி மட்டும் ஒருத்தன் வரேன்னு சொல்லியிருந்தான். ஆஃபீஸில் நம்மளோட ஒரு தம்பி ஒர்க் பண்ணுறாப்புல. அவன் வந்து நானும் வரேண்ணா, நான் வந்து பார்க்குறேண்ணா அப்படின்னா, சரி வாடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனையும் கூப்பிட்டுக்கிட்டேன். நர்வஸாக தான் இருக்குது. பட் ஏன்னு கேட்குறீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த காம்படிஷன் வந்து நான் இது ட்ரை பண்ணேன். 2 வருஷம் ட்ரை பண்ணேன். 2 வருஷம் எனக்கு கிடைக்கவே இல்லை. என்னன்னு தெரியல. பை லக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா யூடியூப்லாம் ஸ்டார்ட் பண்ண பிறகு இந்த வருஷம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ தெரிலங்க, ஒரு மாதிரி எல்லாமே நல்லதுன்னு நடக்கும்னு நினச்சிக்கோங்களேன். எல்லாமே வந்து ஒரு டைம் பார்த்து தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். 2 வருஷம் பார்த்தீங்கன்னா டவுன்லேயே இருந்தேன். என்ன அது நம்மளுக்கு கிடச்சிது, நம்மளுக்கு வந்து செலெக்ஷனே ஆகலையே, டாக்குமெண்டேஷனுக்கே கூப்பிடல என்ன சொல்லிங்க. காலையில் ப்ளேஸ்லாம் பண்ணி எனக்காக துவாலாம் செஞ்சு பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா, பத்திரமா ஓட்டு, ஆரம்பிக்கு முன்னாடி காட் கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு ஆரம்பி அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாலாம் சொல்லிட்டாங்க. ஸோ அதால் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபச்சாக ஓட்ட போகிறோம். ஸோ ஒரு டீயும் பிஸ்கெட் மட்டும் தான் சாப்பிட்டேன். ஸோ அந்த பவர் தான். இதுக்கு மேலே எதுவும் சாப்பிடல. மணி ஆராய்ச்சி இல்லைங்க, எதுவும் கிடைக்காது. இந்த ரவுண்டில் செலக்ட் ஆகிட்டா போதுங்க. நம்ம வந்து அடுத்தது கோயம்புத்தூர் போயிடுவோம். இது சின்ன ட்ராக் தான். இது சின்ன ட்ராக்கு. இதில் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா டைமிங் பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து பைக்குக்கும் சரி நம்மளோட சூட்டுக்கும் சரி எதுவுமே ₹1 பே பண்ண வேணாம். எல்லாமே அவங்களே இதுதான் பண்ணுவாங்க. இது ஃபுல்லாக ராயல் என்ஃபீல்டு ஜிடி கப் வந்து ஸ்பான்சருக்கு. என்ன பைக் தருவாங்கன்னா GT 650 தான் கொடுப்பாங்க. நம்ம பூந்து விளையாடுவோங்க. நம்ம தான் வண்டியில் விளையாடுவோமே.
ஜிடிலாம் கிடச்சதுன்னா இன்னும் விளையாடுவோங்க. இதுக்கு எப்படி இருப்பான் ப்ராக்டிஸ்லாம் பண்ணலைன்னா இது ப்ராக்டிஸ்லாம் பண்ண முடியாதுங்க. ஏன்னா ரோட் நம்ம நார்மல் ரோட்டில் ஓட்டுறோம். நம்ம ட்ராக் ரோட்டில் ஓட்டும் போது வேணால் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நம்ம நார்மல் ரோடு தான் ஓட்டிருக்கோம், அதனால் வந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ண முடியாது. விளாக் எடுக்கலாமா அங்கன்னு கேட்டிங்கன்னா விளாக் எடுக்கலாமா கூட தெரியாது. ஸோ நான் வந்து கேமரா அட்டாச் பண்ணிக்கிட்டேன், அங்கே போய் பார்த்துக்கலாம். இன்கேஸ் அலோவ் பண்ணலாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ரிமூவபிள் தானே, நம்ம கேமராவில் இருந்து ஒட்ட வைக்கல. நான் இது தான் வச்சுருக்கேன், மவுண்ட்டு தான் வச்சுருக்கேன். அதனால் வந்து என் கேமராவில் ஒட்ட வைக்கல, அதனால் பிரச்சனை இல்லைங்க. நானும் சருன்னு போயிட்டுருக்கேன். டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 7 o'clock வரணுட்டாங்க. இன்னொரு 10 நிமிஷத்தில் போயிடுவேன். ஈஸியாக தொட்டுட்டேன்னா இன்னொரு 10 நிமிஷம் கரெக்டாக பிலால் கிட்ட இருக்குங்க. யாரோட ஹெல்ப் இல்லாமல் என்னோட சொந்த முயற்சியில் தாங்க இவ்வளோ தூரம் வரேன். கண்டிப்பாக அங்கே இந்த மாதிரி பசங்கள் நிறைய பேர் இருப்பீங்க, நீங்களும் வந்து வருவீங்க. அதுக்காக நான் வந்து கண்டிப்பாக ஒரு வழி சொல்லுவேன், எப்படி வரணும், எப்படி இதுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், அந்த வழியை நான் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் பண்ணுவேன். ஸோ உங்கள் சப்போர்ட்டை போய் கொடுத்துட்டே இருங்க. ஸோ லவ் யூ ஆல், லவ் யூ ஸோ மச்சுங்க. ஐயோ எனக்கு இங்கே ஒரு ஃபீல் வருது, அந்த டேர்னிங் வந்ததுலாம். கதிர் வந்து கரெக்டாக சொல்லிகிட்டே இருந்தான், ஆனால் டிராஃபிக்காக இருக்கும்னா சீக்கிரம் போனா அப்படின்னு சொல்லிட்டு. சரிடா கிளம்பிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. அவன் வந்து ஓஎம்ஆரில் தான் இருக்கான். ஸோ அவனுக்கு பிரச்சனை இல்லை, அவன் சர்ன்னு வந்துடுவான். அவனுக்கு வந்து ஒரு 5 to 10 minutes தான் சொல்லியிருந்தாங்க. நம்ம தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக இருக்கும், நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போகணும். இதில் வந்து மேஜர் மோஸ்ட் ஆஃப் த திங் வந்து ஃபிட்னஸ் தாங்க. ஃபிட்னஸ் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. ஃபிட்னஸ் இருந்தால் தான் நம்மளால் வந்து ஒரு அச்சீவ் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிட்ட தொட்டுங்க. நல்ல வேலை ரோடு ஏற போனாலாம் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கின்னு பாருங்களேன், ரோடு பயங்கரமாக இருக்குது, புது ரோடு போல். எவ்வளோ தூரம் வந்து இது பண்ணுறோம். ஸோ இது வந்து பனையூருங்க. நான் வந்திருக்கேன் நிறைய வாட்டி, அவள் ஈஸியாக இருந்தேன். நான் வந்திருக்கேன், பனையூர் கிட்டே இருக்குது. இதுக்குள்ளே போகுதுங்க கரெக்டாக. இந்த பாம் கார்டன் போட்டிருக்கு. போட்டிருக்கு பாருங்கள், ஜிடி காப்பிட்டு. ஐயோ நிறைய பேர் நிற்கிறாங்களே ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. நம்ம போய் வந்து விட்டுருவோம் சீக்கிரம். இவருங்க அவர் பேர் மறந்துச்சு, ஆயுஷ் அவர் இருந்தானா தெரியும். ஐயோ லேடி ரைடர்லாம் வந்திருக்காங்க. ஸோ ஓகே, நான் இதோட கேமரா வைன் பண்ணிக்கிறேன், உள்ளே போய் பார்த்துப்போங்க. சில நேரங்கள் கழித்து நான் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டேன். இங்கே ஃபுல்லாக சரியான கூட்டங்க, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, செம்ம அதிகம். கூட பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ரைடர்ஸ் இருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்தாங்க, பயங்கரமாக இருந்துச்சு இடம். ஸோ காமிக்கிறேன், பின்னாடி பைக்கில் எனக்கு காமிக்கிறேன். பயங்கரமாக இருக்குங்க பாருங்க, எவ்வளோ கூட்டம். ஸோ இதான் நம்ம ட்ராக், நம்ம ஓட்ட போகிறது. ஆனால் வந்து சூட்லாம் கொடுத்துட்டாங்க, இது ஒரு டிஷர்ட் கொடுத்தாங்க நம்மளுக்கு. ஸோ கைஸ் நம்மளோட நம்பர் என்னென்னா 14ங்க. ஸோ இதில் என்ன வச்சோன்னா நம்மளுடைய ரெஜிஸ்டர் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒருத்தர் ஃப்ரெண்டோட கசின் அவர் தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணார். இர்ஃபான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ரெஜிஸ்டர் பண்ணாருங்க. செம சந்தோஷம், உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நாங்கள் வந்து எனக்கு ஒரு நியூ ஃப்ரெண்டு கிடச்சிட்டாரு. இருங்க, மைக் இங்கே இருக்குது ப்ரோ, தோத்துக்கிட்டே இருக்கேடா. ஸோ ப்ரோ பேர் பார்த்தீங்கன்னா ஜானகி தானே ப்ரோ? ஜானி பாய் ப்ரோ, ஜானி பாய். ஓகே, ஸோ நாங்கள் வந்து ரைட்லாம் பண்ணிட்டு வந்தோம். நான் வந்து 14, ப்ரோ வந்து 15 தானே ப்ரோ? 15 கரெக்டாக. ஸோ எப்படி இருந்துச்சு ப்ரோ? இட் வாஸ் குட். தமிழில் பேசுங்க ப்ரோ. நல்லா இருந்துச்சு, எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம். ஓகே. ஆனால் நம்மள 40 அது நம்மளது இல்லை. ஆமாம் 40 தோ ப்ரோ மட்டும் வந்து பின்னாடி ஒருத்தர் இருக்காரு, அப்போ அவங்க கிராஷ் பண்ணிட்டாரு. ஸோ வந்து நாங்கள் பூட்ஸ் வாங்கிட்டு போயிட்டு, அது ஏன் பூட்ஸ் வாங்கிட்டு போய் தான் வந்தார். அவருக்கு ஒன்றும் அடிப்படல, நல்லது அது வரைக்கும். மரக்காசு தான். இப்போது அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போது யூ கேன் வாட்ச் இட் லைவ். இருடா, நான் தான் சைன் போட்டேன்னா ஓ அவருக்கு நீங்கள் சைன். ஸோ விட்னஸ்க்கு வந்து சைன் போடணும் என் கூட. அவருக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா இவர் தான் கூப்பிட்டு போனோம்.
பயப்படாதீங்க ப்ரோ, ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் இருக்கு. ப்ரோ வந்து இந்த 40 நம்பருக்கு வந்து விட்னஸாக வந்து சைன் போட்டார், அதனால பயந்துட்டு இருக்காரு. நான் தான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறோன்ட்டு. என்ன ஓட்டல ப்ரோ, அவ்வளோதான். ஓட்ட இல்லையா? தெரியல, எனக்கு ஓட்ட தெரியாது. அவனுக்கு கீர் வண்டி ஓட்ட தெரியாது. கீர் வண்டி ஓட்ட தெரியாதா? ஓட்டுவான். ஸ்கூட்டி ஸ்கூட்டி நான் வந்து இவரை பார்த்தேங்க. இவர் பார்த்ததுல நான் என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு மோகன் ப்ரோன்னு ஒருத்தர். மோகன் என்னோட காலேஜ் மேட். அவங்க எனக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுல ஃப்ரெண்டு. இன்னொருத்தவங்க வந்து ஸ்ரேயா சௌத்ரி. அவங்க வந்து காலேஜ் எனக்கு வந்து ஸ்கூல் மேட்டு. ஆனால் அவங்க எனக்கு ஞாபகம் கூட தெரியாது ப்ரோ. யாரோ ஊன்ட்டாங்க ஒரு திருப்பி மீண்டுமா யாரோ ஊன்ட்டாங்க திருப்பி. ஆனால் இந்த ட்ராக் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது, சின்னதாக இருக்கா, ஒரு மாதிரி பவரே பூஸ்ட் பண்ண முடியல. அங்கங்கே பள்ளம் மேடாக இருக்குது. ரேசிங்கான ட்ராக் கிடையாது, ட்ரைனிங்கான ட்ராக். ஆமாம் சொல்லிட்டாங்க. ஸோ ட்ரைனிங்க்கு ஓகே, பட் ரேசிங் இப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் ப்ரோ? 54 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு வந்து 8 மெம்பர் தான். இப்போ 25, நாளைக்கு அந்த 25லேருந்து 8 ஃபில்டர் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி ஃபில்டர் பண்ணுவாங்கன்னா பாடி பொசிஷன் அந்த மாதிரி தானே ப்ரோ? இதெல்லாம் மார்க்ஸ், டிசிப்ளின், ஆட்டிடியூட். எத்தனை மணிக்கு வந்தீங்கலாம் கேட்டாருங்கன்னு. நான் நல்ல வேலை 7 மணிக்குள்ளே வந்துட்டேன். நீங்களும் தானே ப்ரோ? ஷார்ப்பாக வந்துட்டேன். ஆனால் கியூ பெருசாக இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலி நான் கியூவில் லாஸ்ட்டில் போய் நின்று இருக்கணும். ப்ரோ எனக்கு இடம் விட்டார். ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ண தெரியுமா? அவர் என் ஃப்ரெண்டோட மச்சான். தெரியும், பார்த்தேன். பார்த்தோன்னே அவரே சொன்னார், அந்த ஒயிட் டிஷர்ட் தானே, ஒயிட் ஷர்ட் நீ கேட்டீங்க. ஆமாம் ப்ரோ, அவர் மச்சானா கேட்டோம். நாங்கள் வந்து சேர்ந்து எல்லாம் வந்து ரைடு போக போகிறோம் ப்ரோ. அடப்பு இவனுங்க சத்தம் தான் ப்ரோ கேட்குது, எல்லாமே பர்றன்றானுங்க. இன்னும் ஒரு லைன் நான் சொல்லுங்க ப்ரோ. கத்த இன்னும் முடியல தொடருது பாரு என்னைக்கு முயற்சி. இதில் என்னென்ன ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிட்னஸ் கிளாஸ் வச்சாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ரூம் செஷன் எப்படி பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் லீடு மாதிரி ஒருத்தர் போயிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து இந்த ட்ராக் எக்ஸாமினேஷன் வச்சாங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்லா ரேஸும் முடிஞ்சிருச்சு. ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரேங்க் ஆசம்லாம் வந்து நான் வந்து கொஞ்சம் ரிஜெக்ட் ஆகிட்டேன். ஏன் ரிஜெக்ட் ஆனேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2-3 கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணேன்னா நடுவில் வந்து சில விஷயம் பண்ணிட்டேன். அது என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை போடுறேன் பாருங்கள். என்ன ஆச்சுன்னா 3 லேப் சொன்னாங்க. 3 லேப் போகிறதுக்கு நான் என்ன பண்ணேன், 2 லேப் தான் போனேன். ஃபஸ்ட் லேப் முடிச்சிட்டேன், இதான் என்னோட ஃபஸ்ட் லேப். செகண்ட் லேப்பும் முடிச்சிட்டேன். தேர்ட் லேப் வந்து உங்களுக்கு அங்கே தெரியுதா, ரெட் ஃப்ளாக் ஒன்று காமிக்கிறாங்க. நான் வந்து இல்லை லேப் நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ தான் வந்து ஆப்போசிட் சைடில் வந்து எனக்கு வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. நான் வந்து வண்டி செம்ம ஸ்லோ ஆக்கிட்டேன். எனக்கு தெரியல, ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் பட்டுன்னு போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு லேப் போடுறதுனால அது -பாயிண்ட் போயிட்டாங்க. நான் வந்து அது வச்சுருக்கேன், 2 லேப் தான் போனேன். ஆனால் வந்து 3 லேப் அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த 3 லேப் கை போடும்போது நான் வந்து வண்டியை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாயிண்ட் ரெடியூஸ் ஆகிடுச்சு. வேறு அவங்க லேப் டைம் வச்சுலாம் கனெக்ட் போடல, வெறும் நம்ம வந்து எப்படி இது பண்ணுறோம், பாடி பொசிஷன் இதெல்லாம் வந்துன்னா. ஸோ ரிஜெக்ட் ஆகிட்டேன். ஒரு மாதிரி மனசு ரொம்ப 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 கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சரி பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் டைம் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம வந்து 1500 பேர் ரெஜிஸ்டர் பண்ணதில் 70 பேரில் செலக்ட் பண்ணது நம்மளை வந்து பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம் சீக்கிரம். நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம். நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேர் செலக்ட் ஆனவங்களாம் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் 4 வருஷம் ட்ராக்கிங்லேயே எக்ஸ்பீரியன்ஸாக. நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை, ஏன்னா வந்து ட்ரைனிங் எடுக்கிற அளவுக்கு என்கிட்ட வந்து காசு கிடையாது. உங்களுக்கு தெரியும் நான் எப்படின்னு சொல்லிட்டு, என்கிட்ட காசு இல்லை, ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து எனக்கு ட்ரைனிங் எடுக்கிறவங்களாம் இல்லை. இந்த மாதிரி குட்டி ரேஸ் வந்தால் போய் ஓட்டுவேன். ஸோ அந்த மாதிரி தான் போய் ஓட்டினேன். ஸோ அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க, கஷ்டத்துலேயே சிரிச்சிட்ருக்கேன். ஸோ என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட் டைம் பார்த்துப்போம். ஸோ வேறு எதாவது ரேஸ் வந்தால் கூட பார்த்துப்போம். ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் இல்லை. நான் சொன்னேன் தெரியுமா, ஃபிட்னஸே இப்போ இல்லைங்க என்கிட்ட, இப்போலாம் எல்லாமே போயிடுச்சு. அதெல்லாம் சரி பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக வந்து இதோட பயங்கரமான கம்பேக்ட்லாம் கொடுப்போம், நல்லா ஓட்டுவோம். ஸோ எனக்காக வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து இது பண்ணியிருப்பீங்க. ஸோ லவ் யூ ஆல், லவ் யூ ஸோ மச். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ப்ரோவும் கிளம்பிட்டார். 26 பேர் செலக்ட் ஆனாங்க 50 பேரில். அதில் வந்து நம்ம ரிஜெக்ட் ஆகிட்டோம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பார்ப்போம். சேனலுக்கு யாராவது புதுசாக நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் கொடுத்துக்கோங்க. உங்கள் அன்பு திருப்பி கொடுத்துட்டுங்க. ஸோ லவ் யூ ஆல், லவ் யூ ஸோ மச்.